welcome to our channel Craftiieeworld. இந்த வீடியோல நம்ம என்ன கிராஃப்ட் பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ வந்து Diwali நெருங்கிட்டே இருக்குல்ல சோ அதுக்காக எல்லாருக்குமே நம்ம கிஃப்ட்ஸ் ஸ்வீட்ஸ் எல்லாமே நம்ம வந்து யூசுவலா பரிமாறிக்குவோம்ல சோ அந்த மாதிரி வந்து ஒரு சிம்பிளா அழகான ஒரு கிஃப்ட் ஒரு greeting card எப்படி நம்ம செய்யறது அப்படின்றத தான் பார்க்க போறோம் சோ இந்த Diwaliக்கு கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி ஒரு அழகான greeting card செஞ்சு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பா gift பண்ணுங்க இப்போ நம்ம அந்த அழகான greeting card எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் நம்ம செய்ய போற greeting cardக்கு first முக்கியமான things என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் பேப்பர் ரெட் கலர் ஷீட் thick sheet கூட எடுத்துக்கலாம் இல்ல நார்மல் A4 sheet சைஸ்லயே ஒரு ரெட் கலர் பேப்பர் இருக்கும்ல அது கூட எடுத்துக்கலாம் சோ இந்த மாதிரி வந்துட்டு ரெட் கலர் பேப்பர் எடுத்துட்டு அதுல ஒரு கார்னர் ஒரு எட்ஜ்ல மட்டும் இந்த மாதிரி கர்வ் ஒரு ஃப்ளவர் ஷேப்ல வந்துட்டு நம்ம வரைஞ்சுக்க போறோம் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இதுல நீங்க ஹார்ட்டின் ஒரு சர்க்கிள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் வந்துட்டு நான் ஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கர்வ்ஸ் வரைஞ்சிட்டு அந்த கர்வ்ஸ் எல்லாத்தையுமே இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போறோம் இந்த curve கட் பண்ணும்போது அந்த ஒவ்வொரு curveக்குமே அந்த கார்னர்ஸ் இருக்கும்ல சோ அந்த எட்ஜ்மே வந்து நமக்கு கரெக்ட்டா கர்வா வரணும் அப்பதான் வந்து பார்க்க அழகா இருக்கும் இப்போ நம்ம curve கட் பண்ணி எடுத்தாச்சு and then அந்த கட் பண்ண பீஸை வந்துட்டு நம்ம லாஸ்ட்ல யூஸ் பண்ணிக்க போறோம் சோ அத வந்துட்டு தனியா வச்சிரலாம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலர் பேப்பர் அளவுக்கே வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் ஷீட்டுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நார்மல் A4 ஷீட் எடுத்துக்கிட்டா கூட ஓகே இல்ல நார்மல் ஒயிட் பேப்பர் எடுத்துட்டாலுமே ஓகே தான் சோ இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் ஷீட்ல வந்துட்டு 4 சைட்ஸ்மே வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம் சோ 4 சைட்ஸ்மே வந்துட்டு நல்லா க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த ஒயிட் ஷீட்டை நம்ம வந்துட்டு இந்த நம்ம கிட்ட இருக்கல ரெட் கலர் பேப்பர் அந்த ரெட் கலர் பேப்பர்ல ஃபுல்லா ஸ்டிக் பண்ண போறோம் சோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு எல்லா சைட்ஸ்மே க்ளூ அப்ளை பண்ணிட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம் ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ஸ் பார்க்க ரொம்பவே அழகா அட்ராக்டிவா இருக்கும் அதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த இடத்துல ஒயிட் கலர் ஷீட் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிருக்கேன் நீங்க வேற காம்பினேஷன்ஸ் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரெட் அண்ட் yellow அந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் கூட நல்லா இருக்கும் பட் ஒயிட் வந்துட்டு இன்னும் பார்க்கவே பளிச்சுனா அட்ராக்டிவா இருக்கும் சோ இப்போ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஒட்டியாச்சு சோ நம்ம greeting cardோட இனிஷியல் ஸ்டேட் வந்துட்டு இதுதான் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த கர்வ்ஸ் இருக்குல்ல அந்த கர்வ்ஸை வந்துட்டு இப்படி சிம்பிளா விட்டுடாம அதையுமே வந்துட்டு நம்ம டெக்கரேட் பண்ண போறோம் அதை டெக்கரேட் பண்றதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டியா ஒயிட் கலர் பீட்ஸ் இருக்கும்ல குட்டி குட்டி ஒயிட் கலர் மணி அதை தான் வந்துட்டு யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ண போறோம் சோ இந்த மாதிரி எல்லா கர்வ்ஸ்லயுமே குட்டி குட்டியா ஃபெவிகால் ஒரு டாட் மட்டும் வச்சுட்டு அதுல வந்துட்டு இந்த பீட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம் சோ அந்த ஒரு கர்வுக்கு 3 பீட்ஸ் ஆர் 4 பீட்ஸ் அது மாதிரி வந்துட்டு ஸ்டிக் பண்ணிட்டோம்னா பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் இப்போ இந்த பீட்ஸை வந்துட்டு நம்ம எல்லா கர்வ்ஸ்லயுமே ஸ்டிக் பண்ணி எடுத்தாச்சு சோ பாத்தீங்கன்னா ஒரு கர்வுக்கு 3-4 பீட்ஸ் தான் ஸ்டிக் பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் நம்ம இத இன்னும் டெக்கரேட் பண்றதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் ஷீட்ல வந்துட்டு இந்த மாதிரி குட்டியா ஒரு ஹார்ட்டின் ஷேப் கட் பண்ணி எடுத்துர்க்கேன் ஹார்ட்டின் ஷேப் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த கார்னர்ஸ்ல வந்துட்டு ரெட் கலர்ல அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கலாம் ஏனா blank ஒயிட் கலர் ஹார்ட்டினா இருந்தா பார்க்க அவ்வளவா நல்லா இருக்காதுல்ல அதை இன்னுமே அட்ராக்டிவா மாத்துறதுக்காக இந்த மாதிரி கார்னர்ஸ் அவுட்லைன் வந்துட்டு ரெட் கலர்ல கொடுத்திருக்கேன் சோ அந்த மாதிரி வந்துட்டு 3 பெரிய ஹார்ட்டின் and then 3 சின்ன ஹார்ட்டின் சோ இந்த மாதிரி ஒரு ஹார்ட்டினுக்கு நடுவுல இந்த குட்டி ஹார்ட்டினை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இந்த குட்டி ஹார்ட்டினை வந்துட்டு பெரிய ஹார்ட்டின்ல ஒட்டும்போது நம்ம வந்துட்டு ஃபுல்லா க்ளூ அப்ளை பண்ண வேண்டாம் அந்த சென்டர் பார்ட் இருக்குல ரெண்டுத்துக்குமே சென்டர் பார்ட் இருக்குல அந்த பார்ட்ல மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிட்டு நம்மளோட பெரிய ஹார்ட்டின்ல இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடலாம் ஏனா அப்பதான் வந்துட்டு இது பார்க்க கொஞ்சம் அப்படியே லைக் பட்டர்ஃப்ளையோட விங்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு ஓபனா இருக்கும் சோ அப்பதான் பார்க்க இன்னுமே அழகா இருக்கும் அதே மாதிரி வந்துட்டு 3 ஹார்ட்டின்ஸ்லயே ஸ்டிக் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் இப்போ இந்த பெரிய ஹார்ட்டின் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுல அந்த ஹார்ட்டின்ஸை வந்துட்டு நம்மளோட greeting cardல ஸ்டிக் பண்ணிடலாம் அந்த பெரிய ஹார்ட்டின் வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போகும்போதே ஃபுல்லா க்ளூ அப்ளை பண்ண வேண்டாம் நம்ம சின்ன ஹார்ட்டின் எப்படி வந்துட்டு சென்டர்ல மட்டும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டணும் அதே மாதிரி சென்டர் பார்ட்ல மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிட்டு greeting cardல ஸ்டிக் பண்ணிடலாம் சோ 3 ஹார்ட்டின்ஸ்லயுமே வந்துட்டு சென்டர் பார்ட்ல மட்டும் க்ளூ அப்ளை பண்ணுங்க அப்பதான் பார்க்க வந்துட்டு ரொம்பவே அழகா இருக்கும் இப்போ நம்மளோட 3 ஹார்ட்டின்ஸ்மே நம்ம வந்துட்டு ஃபுல்லா ஒட்டி முடிச்சாச்சு தென் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா நம்ம ஸ்டார்டிங்ல கட் பண்ண கர்வோட ரெட் கலர் பேப்பர் ஷீட் பேலன்ஸ் இருக்குல்ல அந்த ஷீட்டை வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஒயிட் கலர் ஷீட்ல நம்ம வந்துட்டு ஸ்டிக் பண்ண போறோம் இதுவுமே ஃபுல்லா ஸ்டிக் பண்ண வேண்டாம் ரெண்டு எண்ட்ல மட்டுமே ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கலாம் சோ ஒரு எண்ட் and then இன்னொரு எண்ட்ல மட்டும் அந்த கார்னர்ஸ்ல மட்டும் ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு அதை இந்த மாதிரி அந்த A4 ஷீட்டோட எட்ஜ் கூட கரெக்ட்டா வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் சோ தட் இது வந்துட்டு பார்க்க எப்படி இருக்குன்னா ஒரு கவர் மாதிரி இருக்கும் சோ ஃபுல்லா ஒட்டாம இது வந்துட்டு ஒரு நடுவுல நிறைய ஸ்பேஸ் இருக்கும் அது வந்து நம்ம லெட்டர்ஸ் இல்ல வந்துட்டு ஏதாவது நம்ம வந்துட்டு வெச்சு அதையும் நம்ம வந்துட்டு ஒரு பிரசன்ட் மாதிரி gift பண்ணலாம்
இப்போ நம்ம greeting card வந்துட்டு கொஞ்சம் செகண்ட் ஸ்டேட் வந்துட்டு தாண்டியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு இன்னுமே அட்ராக்டிவாக மாற்றுறதுக்காக ஃபுல்லாக டெக்கரேட் பண்ண போகிறோம். லைக் இந்த கர்வ்ஸோட கார்னர்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் கோல்டன் கிளிட்டர் வச்சு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வந்துட்டு உள்ள அந்த ரெட் கலர் ஷீட் ஒட்டியிருக்கோம்ல அதுலேயுமே வந்துட்டு அவுட்லைன் அந்த கர்வ்ஸ்லையுமே வந்துட்டு ஃபுல்லாக நான் வந்துட்டு கோல்டன் கலர் கிளிட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரெட் கலரில் கோல்டன் கலர் கிளிட்டர் மிக்ஸ் ஆகும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் தென் அந்த உள்ள பிளாங்காக இருந்ததில் ஒயிட் ஷீட் அதுலேயுமே நம்மளோட மெசேஜை ஃபில் பண்ணலாம். லைக் ஹாப்பி தீபாவளி. ஸோ நம்மளோட தீபாவளி விஷ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அழகான greeting கார்டு மூலயமா நம்ம வந்துட்டு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஸோ ஹாப்பி தீபாவளி அப்படின்னு எழுதிட்டு தென் அந்த பாக்கெட் மாதிரி இருந்துச்சுல எம்டி ஸ்பேஸ் அந்த ரெட் கலர் ஷீட் அதில் இந்த மாதிரி சாக்லேட்ஸ் இல்லை லெட்டர்ஸ் நீங்கள் யாருக்காவது வைக்கணும்னா அந்த சாக்லேட் அண்ட் லெட்டர் வந்துட்டு சேர்த்து இதில் வந்துட்டு வச்சு நம்ம கிஃப்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட greeting கார்டு வந்துட்டு ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. வித்தின் 5 மினிட்ஸில் ரொம்பவே ஈஸியான அழகான ஒரு greeting கார்டு நம்ம வந்துட்டு செஞ்சுருக்கோம். இந்த சிம்பிளான greeting கார்டில் தீபாவளி விஷ் அண்ட் சாக்லேட்ஸ் ரெண்டுமே வந்துட்டு நம்ம ப்ரெசென்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த greeting கார்டு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய கிராஃப்ட்ஸ் பார்க்க கிராஃப்டி வேர்ல்ட் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான விஷயம் உங்கள் எல்லாருக்குமே வெரி வெரி ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.